ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். என்னது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்? ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் எப்படிலாம் அந்த ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம படித்த ஸ்கூலுக்கே போய்டும், எதுக்கு மற்ற ஸ்கூல்லாம் இருந்துட்டு நம்ம படித்த ஸ்கூல்லே போய் வம்பளிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக எல்லாமே இந்த மாதிரி கரெக்டான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? ஸோ நோட் ஆல் ப்ரொவிஷன்ஸ் அஃபெக்டிங் த பாயிண்ட்ஸ். என்னென்னலாம் நம்மளுக்கு டவுட்டாக இருக்கோ எல்லாமே நோட் பண்ணிவிட்டு என்னென்னலாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுடைய மினிட்ஸை ரீட் பண்ணணும். இதான் வந்து ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படித்தப்போ நம்மளுக்கு ஆப்பு வச்சாங்கல்ல, அப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த எல்லாத்தையும் அரியர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியிருக்காங்களா? ஓகேவா? அண்ட் தென் அட்மிஷன் ஃபீஸு, ஃபைன் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக வந்து போட்டு வச்சுருக்காங்களா? அதுக்கான அத்தாரிட்டி. ஹாஸ்டல் டியூஸ்லாம் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கா? ஓகேவா? ஒருத்தவங்கள்ட்டையும் போய் நம்ம ரேண்டமாக ஒரு நேமை செக் பண்ணி அதில் இருக்க ஃபீஸ்லாம் அவங்க கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ டோட்டல் அப் பண்ணிவிட்டு அதாவது 2 காலமும் நம்மளுக்கு ஈக்குவலாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் என்னதுன்னா ஃபீஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸில். அண்ட் தென் வந்து அதர் ரெசிப்ட்ஸ் ஆர் கிராண்ட்ஸ் ஆர் டொனேஷன். ஸோ இவனுங்களுக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நம்மளுக்குலாம் கொடுக்காம எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு கிராண்ட்ஸ் ஆர் டொனேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான ரெண்டல் இன்கம் வெரிஃபை பண்ணணும், டிவிடெண்ட்டை வவுச் பண்ணணும், அண்ட் தென் கிராண்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும். இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அவங்களுக்கான இந்த மாதிரி ப்ரொவிடென்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணதை வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் டொனேஷன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மற்ற செலவு இதெல்லாம் வந்து வவுச் பண்ணணும். ஓகேவா? சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா ஸோ அது வந்து நம்ம கமிட்டி மூலமாக என்ன பண்ணணும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், விச் இஸ் மை ஃபேவரட் செக்மெண்ட். ஸோ இதில் பாருங்கள், இந்த இடத்துல அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் நிறையா பாயிண்ட் வந்து வரும். இந்த மாதிரி என்னென்ன அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்லாம் நம்ம பார்க்கணும், ஆடிட்டராக நம்ம என்னென்ன விஷயம்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஓல்டு ஹெவி அரியர்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் வந்து கட்டாமல் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வந்து எப்படின்னா ஃபீஸ் கட்டாமல் ரொம்ப வருஷம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் தான் இந்த ஓல்டு ஹெவி அரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து காஷன் மணி இந்த சென்ஸ் இது என்னன்னா நான் படிக்கிறப்போ எனக்கு இது தெரியவே இல்லை ஆக்சுவலி மீனிங். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. காஷன் மணி அப்படின்னா முன்னாடியே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் இருக்கீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர் நேம் எடுத்துக்கலாம். யார் நேமு? ஸ்வேதா கூட இப்போது சீக்வன்ஸாக நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு கவர்மெண்ட் ஆடிட் சூப்பராக வந்து கீவேர்ட்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி அழகாக எழுதி எனக்கு ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணாங்க, விச் இஸ் வெரி வெரி ஆசம். ஸோ அதுமாரி நீங்களும் உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நேம்லாம் எக்ஸாம்பிளாக வச்சு ஜாலியாக படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஸ்வேதா இது கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்வேதா வந்து வராங்க. ஸோ ஸ்வேதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து காலேஜில் வந்து படிச்சுட்ருக்காங்க, விச் இஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன். வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பெஞ்சில் வந்து உட்காந்துருக்காங்க. பெஞ்ச் வந்து உடஞ்சிருச்சான். ஓகேவா? ஸோ அப்படி உடஞ்சிட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. நார்மலாக இருந்தால் இப்படி தான் நம்மளுக்கு என்ன நடக்கும், நார்மலான ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இதே விஷயம் ஃபைனாக போடாமல் அந்த ஸ்வேதா வந்து அட்மிஷன் வரப்போவே ஸோ அந்த அட்மிஷன் போடுறப்பவே அவங்கள்ட்ட வந்து காஷன் மணி அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்களாம். 500 rupees ஆர் சம்திங், விச் மேபி 1000 to 2000 அந்த மாதிரி வந்து காஷன் மணி அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. ஸோ அந்த காஷன் மணி எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இவங்க பெஞ்சை உடைக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரியாது. பட் உடைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது தான். இந்த மாதிரி பெஞ்சாக இருக்கலாம், வேறு ஏதாவது அவங்க ஸ்கூலில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற வேறு ஏதாவது ஃபர்னிச்சராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து ஸ்மார்ட் டிஜிட்டல் மிஷினரி ஏதாவது வந்து வச்சுருக்கலாம். கரெக்டாக? ஸோ லேபாக இருக்கலாம், ஸோ லேபில் இருக்க எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், என்ன வேணுமோ. ஸோ அவங்க அதை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா திடீர்னு அவங்கள்ட்ட காசு கேட்டால் அவங்களால வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே நம்ம முன்னாடியே காஷன் மணி போட்டு வச்சிட்டோன்னா இந்த காஷன் மணி அந்த ஸ்டூடெண்ட்டுடைய காஷன் மணி அக்கௌண்ட்லேருந்து நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வாங்குவாங்களா? ஆமாம், எல்லா ஸ்டூடெண்ட்டையும் இதில் வாங்குவாங்க. ஆனால் என்ன இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் உடைக்க மாட்டாங்கல்ல, அப்போ அந்த அமௌண்ட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே. அப்போ அவங்க பே பண்ணி காஷன் மணின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வாங்குறது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தான் அப்படி இல்லை. அந்த மாதிரி உடைக்கிறவங்களோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்களாம். ஆனால் மீதி இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ எண்ட் ஆஃப் த ஸ்கூல் டேஸ், எண்ட் ஆஃப் த எஜுகேஷன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணிடுவாங்க, காஷன் மணி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலாக காஷன் மணியோட நேச்சர்.
ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து ஸ்வேதா வந்து உடச்சி உட்காந்து அவங்க உடைச்சாங்க இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட் அவங்க கட்டின காஷன் மணிலேருந்து அந்த அமௌண்ட் எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கிறது தான் அந்த காஷன் மணி. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த காஷன் மணி நம்மளுக்கு எங்கே இருக்குது, லயபிலிட்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் அதில் வந்து நம்ம எடுத்துக்கிற போகிற விஷயம் தாண்டி பேலன்ஸ் இருக்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் விச் இஸ் நம்மளுக்கு அதை வந்து திரும்பி கொடுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட திரும்பி என்ன பண்ணணும், நம்ம ரீபே பண்ணணும். அவங்க எந்த ஒரு டேமேஜும் பண்ணலை அப்படிங்கிறப்போ நம்ம ரீபே பண்ணணும். அப்போ அது நம்மளுக்கு என்னது, அது ஒரு பொறுப்பு தானே. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த இடத்துல அவங்கள எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு அது ஒரு லைபிலிட்டி. ஸோ அதை வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா, வேறு எதுலையும் போடாமல் இந்த லைபிலிட்டி செக்ஷனில் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். எவ்வளோ ஆழமாக இருக்குல்ல. ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் மணி இந்த மாதிரி வரதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல அவங்க செப்பரேட் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் தென் வந்து இன்வென்ட்ரிஸ் இந்த சென்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ஃபர்னிச்சர் இருக்கும், அண்ட் தென் ஸ்டேஷ்னரி இருக்கும், அண்ட் தென் வந்து கிளாத்ஸ் நிறைய வச்சுப்பாங்க, அண்ட் தென் வந்து ப்ரொவிஷன்ஸ் நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இருந்த ஃபர்னிச்சர் எல்லாமே. ஸோ அது எல்லாமே அதுக்கான செலவு பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் செக் வந்து பண்ணணும். ஸோ அப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு டேபிள் வந்து இந்த பிரின்சிபல் ரூமில் ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிள் வந்து வாங்கி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேபிளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அது சும்மா 200 தான் வாங்கி போட்டிருப்பாங்க. ஆனால் எப்படி என்டர் பண்ணியிருப்பாங்க நம்மள அக்கௌண்ட்ஸில் அப்படின்னா, இட்ஸ் 1000 அப்படின்னு என்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம போய் என்ன பார்க்கணும், அது கரெக்டாக அதுக்கான வேல்யூ இருக்கா அப்படின்னு போய் ஃபிசிக்கலாக நம்ம என்ன பண்ணணும், போய் செக் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இது. ஓகேவா, ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுங்கள். எங்கே நம்ம போய் அப்படியே ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறோம், எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிங்கன்னா இட் வில் பி நாட் அட் ஆல் போரிங். ஓகேவா, ஓகே. அண்ட் தென் வந்து கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் வந்து என்னென்னா அசட் அண்ட் லைபிலிட்டி செக்ஷன்ஸில் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேவா, அண்ட் தென் வந்து கம்ப்ளைண்ட்ஸஸ் இந்த சென்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டேக்ஸ் அண்ட் ரீஃபண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இவங்களும் அதே மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் தென் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரி வந்து புவர் பாய்ஸ், அதாவது என்னென்னா இந்த மாதிரி ஃபைன்லாம் வாங்குவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கான அக்கௌண்ட்ஸும் செப்பரேட்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும். ஓகேவா, ஓகே. ஸோ இதான் திஸ் இஸ் வாட் அபவுட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இருக்குது. ஓகே guys, so we will see in the next entity. Until then, this is Shweta signing off. Thank you.